தெய்வீக பக்தியும் ஞானமும் வழியாக உங்கள் உமா மகேஸ்வரி. நம்ம பன்னீர் ரோஸால் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். நிறைய கிளைகள் விட்டு நிறைய பூக்கள்லாம் பூத்துட்டு இருந்தது. அப்படி பூத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சடனாக அது பூக்கிறதுலாம் கொஞ்சம் நின்று போச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூத்து முடித்த உடனே அந்த கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டுடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கிளையிலேருந்து வந்ததுக்கப்புறமா அது அதோட அந்த பூக்கள் பூக்கிறத நிப்பாட்டிடும். அப்போ நம்ம கட் பண்ணி விடும்போது அது ரூட்லேருந்து கிளைகள் வர ஆரம்பிக்கும். ரூட்லேருந்து நிறைய கிளைகள்லாம் வந்ததுக்கப்புறமா அது எல்லாமே பூக்கிறது நின்றதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லா கிளைகளையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா புது கிளைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நான் எல்லா கிளைகளையும் கட் பண்ணுறேன். ரூட்லேருந்து புதுசாக வர கிளைகள் தான் நமக்கு நிறைய கொத்து கொத்தாக மொட்டுக்கள்லாம் விட ஆரம்பிக்கும். அப்படி நான் கட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த ரூட்டில். அந்த கட்டர் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா, அதுவே உடஞ்சிடுச்சு. அந்தளவுக்கு அந்த கீழே இருக்க கிளைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த கட்டிங் பிளேயரை அது மாதிரி ஒரு சிசர் வச்சு கட் பண்ணேன். அப்புறம் இன்னொரு கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணேன். அதுக்கப்புறமா இன்னொரு வேறு கட்டிங் பிளேயர் வச்சும் கட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எங்கிட்ட இந்த க்ரீன் டீயுடைய எக்ஸ்பைரி ஆனது இருந்தது. டீ தூளெல்லாம் இதுக்கு நல்ல ரோஜாவுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா உதவும். என்கிட்ட அந்த எக்ஸ்பைரி ஆனது நம்ம குடிக்க முடியாது அப்படின்றதுனால நான் ரோஜாவினுடைய வேறு பகுதியில் அந்த ரேப்பரோட தண்ணி ஊற்றினோம்னா அது அப்படியே அதோட எசன்ஸ்லாம் இறங்கும். அதனால் நான் ரேப்பரோட வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஜா செடியுடைய ஸ்டெம்ஸ் எல்லாம் ஒரு பாட்டில் மண் போட்டு அதில் நட்டு வச்சுருக்கேன். போத்தீஸ் பேக் போட்டு மூடி வச்சுருக்கேன். அதை பார்த்துருப்பீங்க. இது ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்லேருந்து நிறைய கிளைகள்லாம் குட்டி குட்டியாக அந்த சிகிருன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதை தான் பார்க்குறீங்க. நம்ம இதை கட் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா அது அப்படியே காஞ்சி போயிடும். ஏன்னா வராது. ரூட்லேருந்து தான் அது புது வேர்கள்லாம் அந்த துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து அந்த கணு அந்த துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் நிறைய இடத்துல வர ஆரம்பிக்கும். இப்போயே 4-5 இடத்துல வந்தது. அதை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டா வருமா வராதா அப்படின்ற சந்தேகம்லாம் இருக்கும். பூத்து முடித்த உடனே அந்த கிளையை கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதேமாதிரி டீ தூள் வீட்டில் போடுவீங்க, அதை போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 10-15 நாள் ஆச்சுன்னா இன்னும் நிறைய துளிர்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து புதுசாக கொத்து கொத்தாக நல்ல பன்னீர் ரோஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பன்னீர் ரோஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ரோஸ்க்கும் பூத்து முடிச்சிடுச்சுன்னா நீங்கள் அந்த கிளையை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேர் பகுதியிலேருந்து உங்களுக்கு நிறைய கிளைகள்லாம் வர ஆரம்பிக்கும். இது பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் அது பூக்கும்போது அது முட்டுக்கள் விடுறதை நான் இதோட கனெக்ஷனாக உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்கள். நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அந்த கிளைகள்லாம் ஸ்ட்ராங்காக இந்த ஸ்டெம்மெல்லாம் நட்டு வச்சு பார்த்தீங்களா, அது ஒரு கவர் போட்டு மூடியிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு. அது இப்போ எப்படி இருக்குது, செடியெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். அது கொஞ்சம் அந்த முள்ளுலெல்லாம் அந்த இது மாட்டிடுச்சு. நான் அந்த கவர் எடுக்கவே இல்லை 15 நாளாக. இப்போ தான் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அந்த ஸ்டெம்ஸில் இருந்து அந்த இலைகள்லாம் இருக்குது. ஒரு ஸ்டெம் நம்ம எடுக்கும்போது லூஸ் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் அதில் நட்டு வச்சுருக்கேன். இனிமேல் நான் அந்த கவரை எடுக்க போகிறதே கிடையாது. அது நல்லா வளரட்டும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். இதுலேருந்து இந்த செடிகள்லாம் புது செடி நிறைய பூக்கள்லாம் பூக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த பன்னீர் ரோசாவை இந்த மாதிரி நம்ம நிறைய பூக்களை நம்ம பார்க்கலாம். அதனுடைய வளர்ச்சியும் நம்ம கண்ணுக்கு நேராக நல்லா பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நான் இனிமேல் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இதை இப்படி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன். இனி அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம மூடி வச்சிட்டோம்னா அது பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.